வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு வீடியோ, சூப்பர் வீடியோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலக்ஸி A55 5G மொபைலு என்ன பில்லும் இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா 256 ஜிபி, 12 ஜிபி ரேமு, 1235 ரியாலு. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குற நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பார்க்கிங்கில் இருக்கிறவங்க மீது கருணை காட்டாதீங்க. ஓகேவா? அதாவது பார்க்கிங்கில் இருக்கிறவங்கன்னா, பார்க்கிங்கில் இந்த பொருள் விற்க வர்றாங்கல்ல, அவன் நம்மளை ஏமாற்றிட்டோன்னு ஒரு சந்தோஷத்தில் போகிறான். நம்மளும் ஏமாந்துடுறோம் நம்மளை மாரி. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நேற்று நம்மளுக்கு லீவு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நானும் ரித்தீஷ் மச்சான், ஒரு கேரளா ஆள், அவரும் சேர்ந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா, நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அப்படியே மீன் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிருந்தோம். போயிட்டு பார்க்கிங்கில் வண்டியை நிப்பாட்டி போட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அங்கேருந்து ஒரு நபர் பாகிஸ்தானி ஒரு நபர் இதுமாரி மொபைல் இருக்குது வேணுமா அப்படின்னு கேட்டார். வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். சாப்பிடவே இல்லை, ஏதாவது காசு இருந்தால் கூட அப்படின்னாரு. அப்போது இல்லை எங்கள்கிட்ட, நாங்களும் டிரைவர் வேலை தான் பார்க்குறோம், இதுமாரி மேடம் வந்திருக்காங்க, அழைச்சிட்டு வந்துருக்குறோம், எங்கள்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னோம். ஒரு 10 ரியால்னாலும் கூட எனக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னாரு. அப்போது சரின்னு சொல்லிட்டு ரித்தீஷ் மச்சானே கொஞ்சம் இறக்கம் உள்ளவர், டக்குன்னு எடுத்து கொடுத்தாரு 10 ரியாலு. 10 ரியாலை எடுக்கும் போது அவன் பர்ஸில் உள்ள காசை பார்த்துட்டான், கவனிச்சிட்டான். அவன் என்னாச்சு அப்படின்னா சுற்றி வர்றான். நாங்கள் அந்த சரின்னு சொல்லிட்டு இங்கே பேசிவிட்டு அப்படியே அங்கே போனோம். பின்னாடியே வந்தான். என்ன அப்படின்னு கேட்டோம். இது மாதிரி என்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது, புது மொபைலு, இதை வாங்கிக்க, எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும், நான் குடும்பத்துக்கு பணம் அனுப்பலை, என் முதலாளிகிட்ட சண்டை போட்டு வந்துட்டேன், என் சாப்பாடு கூட காசு இல்லை, நான் சாப்பாடு காசு நம்ம தான் உன்ட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லி ரித்தீஷ் மச்சானா விடவே இல்லை, பிடிச்சிக்கிட்டான். 2 கையும் பிடிச்சிக்கிட்டான். நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு மொபைல் வேண்டாம், இதுமாரி நான் தான் சொன்னேன், அரபியில் சொன்னேன், எனக்கு மொபைல் வேண்டாம், சம்பளம் போடலை, எங்களுக்கு காசு சுத்தமாக எங்கள்கிட்ட கிடையாது அப்படின்னு சொன்னோம். இல்லை எனக்கு ஒரு உதவி பண்ணு. ஏன்னா அவன் காசு பரிசுலேருந்து எடுக்கும் போது பார்த்துட்டான், அவன் விடுற மாதிரி இல்லை. இல்லை எனக்கு சம்பளம் போடல, என் குடும்பம்லாம் கஷ்டத்தில் கிடக்கு, இங்கேயும் நான் சாப்பாடு கஷ்டப்படுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அழுகுற குறைய அழுதுட்டான். ஆக்சுவலாக சொல்லணும்னா அழுதுட்டான். வேண்டாம் நாங்களும் ஒரு பிடிமானத்தில் நின்றுட்டோம். சரின்னு சொல்லிட்டு பேசிட்டு இவன் இங்கே என்ன பேசிட்டு தான் இருப்பான் மச்சானு, வா மச்சானு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அந்துட்டு போயிட்டோம். போனாலும் பின்னாடியே தயவு செய்து வாங்கிக்கன்னா கையை புட்டிச்சிக்கிட்டு கஞ்சிரான் ரித்தீஷ் மச்சான்கிட்டையும் என்கிட்டையும். அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு ரித்தீஷ் என்ன சொன்னார், இல்லை எனக்கு நானும் ஒரு ஃபோன் வாங்கணும் மச்சானே, சரி அதை வாங்கிக்கிறேனே மச்சானே அப்படின்னாரு. எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டப்ப இதுமாரி 1235 ரியாலுக்கு வாங்கினேன், எனக்கு ஒரு 800 ரியாலு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னான் அவன். 800 ரியால் அப்படின்னா 800 ரியால் எங்கள்கிட்ட காசு இல்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இல்லை தயவு செய்து வாங்கிக்க, புண்ணியமாக போவோம், நான் சாப்பாடு கூட வழி இல்லாமல் நான் படுக்கிறது கூட இடம் இல்லாமல் இருக்கேன், இவன் 800 ரியால் நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா 400 ரியால் ரூமுக்கும் 400 ரியால் சாப்பாட்டுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரின்னு இவ்வளவு சொல்லியும் நானும் ரித்தீஷ் மச்சான்டா இல்லை மச்சானே அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் ஒரு 25 ரூபா 30 ரூபா காசு போட்டு ரித்தீஷ் மச்சானே ஒரு 20 ரூபா போட்டு 50 ரூபா கொடுத்தோம். 50 ரியால் இந்தா 50 ரியால் வச்சிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அவன் அப்பையும் விடுற மாதிரி இல்லை, பின்னாடியே வந்துக்கிட்டு அழுவாத குறையா புலம்புறான். அப்புறம் ரித்தீஷ் வாங்கணுங்கிற ஒரு முடிவில் ரித்தீஷ் மச்சானே இருந்தாப்புல. சரி ஓகே அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 800 ரியால்னு பேசி 750 ரியால் லாஸ்ட்டு ஃபைனலுக்கு வந்தான். சரின்னு சொல்லிட்டு 750 ரியால் ரித்தீஷ் மச்சான்டா 540 ரியால் இருந்துச்சு, என்கிட்ட ஒரு 200 ரூபா இருந்துச்சு. அப்புறம் போட்டு அடித்து அவன் கையில் கொடுத்துட்டு ஒரு 10 ரூபா மறுபடியும் அவன்கிட்ட ஏற்கனவே ஒரு 10 ரூபா கொடுத்த காசையும் சேர்த்து 750 ஆகிப்போச்சு. கொடுத்துட்டு செல்லை வாங்கியாச்சு. வாங்கிட்டு ஃபோன் நம்பர் கேட்டாப்புல ரித்தீஷ் மச்சானே, வாங்கியாச்சு. அவன்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கியாச்சு. வாங்கிக்கிட்டு ரூமுக்கு ரித்தீஷ் மச்சானே சிம் கார்டை போட்டு கால் பண்ணுறாரு, 10 நிமிஷத்தில் ஆஃப் ஆகிடுது. திரும்பி கால் பண்ணுறாரு, 10 நிமிஷத்தில் ஆஃப் ஆகிடுது. அவனுக்கு திரும்பி ஃபோன் அடித்தா இரு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சான். திரும்பி ஒரு 1 மணி நேரம் கழிச்சு ஃபோன் அடித்தான், சுவிட்ச் ஆஃப்னு வருது. அது மாதிரி தயவு செய்து இந்த பார்க்கிங்லாம் போய் வண்டி நிப்பாட்டிங்க அப்படின்னா 5 ரூபா காசை கொடுத்து விடுங்க, தொலைஞ்சிட்டு போகுது. ஆனால் எந்த பொருளும் வாங்காதீங்க. நீங்களும் இந்தியாவிலேருந்து யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தயவு செய்து இங்கே உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்கள், எந்த பொருளும் நீங்கள் போய் வாங்கினா கடையில் வாங்குங்க, இந்த மாதிரி இடங்களில் வாங்கி ஏமாற வேண்டாம் அப்படின்னு. 750 ரியால் ஏமாற்றிட்டு போயிட்டான். இது ஒரு 100 ரூபாய்க்கு கூட ஆகாத மொபைல் இது. ஓகே நண்பர்களே, நன்றி. மீண்டும் இது போன்ற ஏதாவது ஒரு நல்ல பதிவு இருந்தால் கண்டிப்பாக சந்திப்போம். வீடியோ பதிவாக போடுறேன்.